கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 136 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் தள்ளப்படும் பொழுது, ஒதுக்கப்படும் பொழுது, தாழ்த்தப்படும் பொழுது மனிதர்கள் நம்மை நினைவு கூற மாட்டார்கள், நம்மை ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாழ்வில் இருக்கிற நம்மை நினைத்து நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை எப்படி உயர்த்துவார் என்று சொன்னால் அவருடைய கிருபையின் வழியாக உயர்த்துவார். எனவே இந்த சங்கீதத்தில நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கிருபையின் வழியாகவே நாம் உயர்த்தப்படுகிறோம். எனவே நாம் அவருடைய கிருபையை சார்ந்து கொள்வோம். நிச்சயமாகவே அவர் நம்மை நினைத்து நம்மை உயர்த்துவார். இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவ்வண்ணமாகவே உயர்த்துவார். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நீர் எங்களுடைய தாழ்மையிலே எங்களை நினைப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையின் வழியாக எங்களை உயர்த்துவதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெபத்தை, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கிருபையின் வழியாக நீர் உயர்த்துவீராக, தாழ்மையிலிருந்து எடுத்து விடுவீராக, உயர்வை தருவீராக. கர்த்தர் அவ்வண்ணமாகவே செய்தபடினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.